நகரம். கப்பர்நகூமை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். சிரியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு கடல் பகுதி. அந்த சிரியாவையும் எகிப்திலிருந்து ஒரு பெரிய சாலை இணைக்கிறது. ஆக முதல்ல நல்ல ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. நல்ல நெடுஞ்சாலை, வாணிபங்கள், வியாபாரங்கள், நிறைய பேர் போக்குவரத்து நல்ல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த எகிப்தையும் சிரியாவையும் இணைக்கின்ற ஒரு பகுதி இடையில் இருக்கக்கூடியதான் அந்த கப்பர்நகூம் கடல் பகுதி. அதைத்தான் நம்ம நற்செய்தியில் வாசித்தோம். செபுலோன் நாடே, நெப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே அப்படிங்கிற மாதிரி, பெரும் சாலை பகுதி அப்படின்லாம் நம்ம வாசித்தோம். அப்போ அப்படிப்பட்ட நன்றாக இருந்தது. கஸ்மேனியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கிபி 732 ஆண்டிலே அசிரியாவினுடைய படையெடுப்பின் காரணமாக அந்த நாடு சுக்குநூறாக உடைகிறது. 2 அரசர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். அசிரிய படையெடுப்பினால் நப்தலி, செபுலோன் இந்த நாடுகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. அங்குள்ள மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்ப அங்க எஞ்சி இருப்பது என்ன? தூண்களும், உடைந்த தூண்களும், உடைந்த வீடுகளும், கற்களும் தான் அங்கு இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏறக்குறைய 1500 பேர் தான் அங்கே இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுவும் மீனவர்கள், கடலோரமாக இருந்ததால் மீனவ தொழிலையே அவர்கள் செய்து வந்தார்கள். கப்பர்நகூம் அந்த வார்த்தையில கபார் நகூம் என்று பிரித்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடைந்த துண்டுகளின் மொத்த கூட்டு. அதாவது இப்போ ஒருத்தர் மண்பானை அடுக்கி வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாரு. திடீர்னு யாராவது வந்து அது மேலே வந்து உளுந்துருதாங்க. அப்போ என்ன ஆயிரும்? அந்த மண்பானை அவ்வளோ உளுந்து உடஞ்சி சுக்குநூறாய் துண்டு துண்டாயிரும், பீஸ் ஆயிரும். அப்போ அவர் அந்தால போட்டு போயிருந்தாரா? இல்லை, அவர் அதை எடுத்து ஒரு பெரிய சாக்கில் துண்டுகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே போய் அதை மாற்றுகிறார். புதிய பானையாக, புது பொலிவு பெற்றதாக மாற்றுகிறார். உடைந்த கண்ணாடி ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உடைந்த பானை ஒரு கொடுக்க முடியும். எனவே இந்த கப்பர்நகூம் என்பது ஒரு உடைந்த ஒரு நகரம். பொருளாதாரத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, எல்லா விதத்திலும். அடுத்து இது புறவினத்தார் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. புறவினத்து மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏனெனில் அந்த கானா நாட்டில் யோசுவா ஒவ்வொருத்தருக்கும் இடம் பிரித்து கொடுக்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கு இந்த இடம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அங்கே ஏற்கனவே கொஞ்சம் பேர் இருந்திருந்தாங்க. மற்ற இடங்கள்லாம் ஏற்கனவே இருந்தவங்கள விரட்டிட்டு மற்ற குழுக்களுக்கு, மற்ற இனங்களுக்கு, 12 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் கோத்திரத்துக்கு அங்கே இருக்கிற ஏற்கனவே கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. அவங்கள